குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா சந்திரன். தாய் கிரகம்னு சொல்ற சந்திரன். அதே மாதிரி பயண கிரகம். நீங்க எங்கேயாச்சும் வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னா அதுக்கு துணை பெறுவது சந்திரன் தான். இப்போ சந்திரன்னா மனசு, அதே மாதிரி சந்திரன்னா உடல், இதெல்லாம் குறிக்கிற கிரகம் சந்திரன் சொல்லலாம். சந்திரன் பார்த்தீங்கன்னா 15 நாள் தேய்வாரு, 15 நாள் வளர்வாரு. அதை தான் நம்ம பௌர்ணமி, வளர்பிறைய பௌர்ணமின்றோம், தேய்பிறைய அமாவாசை அப்படின்னு சொல்றோம். சந்திரன் ஒருத்தருக்கு பலம் பெற்றிருக்காரா இல்லையா ஜாதகத்துல அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு சந்திரன் பலம் பெற்றிருந்தால் உடல் அளவிலும் சரி மன அளவிலும் சரி அவங்க பலமா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா அவங்க எடுக்கிற முடிவுகளும் சரி அவங்களுடைய உடல்நிலையும் சரி அவங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கும். சந்திரன் பொதுவா பார்த்தீங்கன்னா கடக ராசியில ஆட்சி பெறுவார், ரிஷப ராசியில உச்சம் அடைவார். அப்போ சந்திரன் நல்ல நிலையில் இருக்காங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் நல்ல நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். அவர் தேய்பிரை சந்திரனா வளர்பிறை சந்திரனாங்கிறது நம்ம பார்க்கணும். வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறவர் குருவுக்கு நிகரான சுபர், தேய்பிரை சந்திரன்றவர் சனிக்கு நிகரான அசுபர். இப்போ சந்திரனை வச்சுதான் நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்களை நம்ம சொல்றோம். சந்திரனை வச்சுதான் இந்த ராசியின் அடிப்படையில தான் கோச்சார பலன்கள் சொல்றோம். ரெண்டாவது சந்திரனை வச்சுதான் சுப முகூர்த்த நாட்களை குறிக்கிறோம். சந்திரன் ஒரு ராசியில 2.5 நாள் பயணம் பண்ணுவாருங்க. அதுல அவரு எந்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் பண்றாரோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இதையெல்லாம் யார் டிசைட் பண்றாருன்னா சந்திரனை வச்சுதான் நம்ம டிசைட் பண்றோம். அதே மாதிரி நீங்க பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க இல்லையா, அது எதன் அடிப்படையில வருதுன்னா சந்திரன் அந்த நட்சத்திரத்துல நீங்க பிறக்கும்போது இருந்திருப்பாங்க, அதனாலதான் அந்த நட்சத்திரம் அப்படின்றோம். அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை வருஷம் ராகு திசை, இத்தனை வருஷம் கேது திசை, அதெல்லாம் யார் முடிவு பண்றாருன்னா சந்திரன் தான் முடிவு பண்ணுவாரு. உங்க ராசி உங்க ஜாதகத்துல இத்தனை வருஷம் உங்களுக்கு ராகு திசை நடக்க போகுது. இந்த திசை அடிப்படையா வச்சுதான் இந்த திசைகள் சந்திரன் அடிப்படையா கொண்டது. அதே மாதிரி நோய்கள்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சந்திரன் தரும் நோய்கள் பாத்தீங்கன்னா ஜலதோஷம். இப்ப பாத்தீங்கன்னா சளி அதிகமா வருது, இருமல் அதிகமா வருது, இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருதுன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் சந்திரன் அடிப்படையா கொண்ட நோய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனநோய்கள், உங்க மனசு கெட்டு போச்சு அப்படிங்கிற டிப்ரெஷன், இதெல்லாம் சந்திரன் அடிப்படையா கொண்டது தான். சந்திரன் தரும் தொழில்கள் என்னன்னு பார்த்தோம்னா நீரை பயன்படுத்தி செய்யும் அனைத்து தொழில்களுமே சந்திரன் தரும் தொழில்கள் தான். இப்போ நீங்க நீரை வச்சு ஒரு தொழில் பண்றீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நல்ல நிலையில இருக்குங்கிறது அர்த்தம். மீன் பிடித்தல், பால் வியாபாரம் பண்றது, முத்து குளித்தல், கப்பல்ல வேலை செய்யறது, ஒரு சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு பாசமான கிரகங்க. ஒரு ஈவு இறக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தாய் எப்படி நமக்கு அவங்களுக்கு இல்லைனாலும் நமக்கு கொடுத்து நம்மளை வளர்ப்பாங்க. அது மாதிரி இதுல சந்திரன் செவிலியர், அதாவது நர்ஸு சந்திரனோட காரகத்துவம் தான். அதே மாதிரி டிராவல், பயணம், மற்றவங்களோட பயணத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சந்திரன் நல்ல நிலையில் இருக்குன்னு தான் அர்த்தம். சந்திரனை கொண்டுதான் கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்குதா, உங்களுக்கு எப்படி இருக்கு, சனி பயிற்சி நடக்குதா, அஷ்டமத்து சனி, அர்த்தாட்ச சனி, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சொல்றாங்கன்னா சந்திரனை வச்சுதான் சொல்றாங்க. அதே மாதிரி குரு, சந்திரன் குரு காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுனாவே உங்களுக்கு அது ஒரு பலத்தை கொடுத்துருங்க. ஏன்னா சந்திரனும் குருவும் சுபர்கள், அவங்க உங்க ஜாதகத்துல இருந்து திசை நடத்தும் போது உங்களுக்கு யோகமா செயல்படும். அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் இணைவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்துல இருந்து அதுவும் உங்களுக்கு யோகமா செயல்படும். இப்போ நம்ம குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சந்திரனுக்கு 7ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ குரு போயிட்டு இருந்தா அவங்களுக்கு குரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதை பத்தி. அதே மாதிரி இந்த சந்திரன்
காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குறிக்கும். 4ஆம் இடங்கிறது வந்து தாய், சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், இந்த விஷயத்தையெல்லாம் வந்து சந்திரன் தான் வந்து குறிப்பாரு. உறவு காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா, ஒரு மாமியார், உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாமே வந்து இதில் வரும். அதே மாதிரி மளிகை கடனை நீங்கள் நடத்துகிறீங்களா, அது வந்து சந்திரனோட காரகத்துவத்தில் தான் வரும். அதாவது ஒரு நாள் 2 நாளுக்குள்ள அழுகி போகிற பொருட்களை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அது சந்திரனோட காரகத்துவத்தில் வரும். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி, இடமாற்றம், இது எல்லாமே சந்திரனோட இதில் வந்துருங்க. இப்போ சந்திரன் உங்களுக்கு வந்து 10 வருஷம் திசை நடத்துவார். அந்த 10 வருஷத்துல உங்களுக்கு சரியான மாற்றங்கள் வந்துட்டே இருக்குங்க. இது சந்திரன் வந்து 10 வருஷம் திசை நடத்துவார். அந்த 10 வருஷ திசை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சரியான மாற்றங்கள் கொடுத்துருக்கும். ஏன்னா 10 வருஷத்துலேயே வந்து மற்ற 9 புத்திகளை வந்து மாறிட்டு, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்தி, அந்த மாதிரி இந்த கணக்கில் வரும். அதனால சந்திரன் திசை நடத்தும்போது உங்களால் எதையுமே வந்து ஒரு நிலையா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அவரே வந்து 2.5 நாளுக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்தை மாற்றிட்டே இருப்பார். ஸோ இந்த அவர் திசை நடத்தும் போது நமக்கு கொஞ்சம் இடமாற்றத்தையும் பயண சிந்தனைகளுமே கொடுத்துட்டே இருப்பார். சந்திரன் வந்து சந்திரன் நல்ல நிலையில் இருக்குது, இல்லைன்னா கெட்ட நிலையில் இருக்குனாலும் நீங்கள் வழிபாடுகளை வந்து எடுத்துக்கணுங்க. அம்பிகை வழிபாடு, மாரியம்மன், காளியம்மன் வழிபாடு, அனைத்து விதமான பெண் தெய்வ வழிபாட்டையும் இந்த சந்திரன் குறிக்குங்க. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது சிறந்ததுங்க. உங்களுக்கு மனக்குழப்பமா இருக்கு, சந்திரனோட ஆற்றல் இல்லை அப்படின்னா பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வந்து முழு நிலவா இருப்பார். அப்போ வந்து சந்திரனோட ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கிரிவலம் போகிறது நல்லது. சந்திரன் சரியில்லை, மனக்குழப்பமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உடல்நிலையும் பாதிப்பு அடைஞ்சிருங்க. சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி இணைவெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து குழப்பமான முடிவு வந்து ஈஸியாக எடுத்துருவீங்க. இந்த சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சந்திர புத்தியில சனி புத்தி, சம்டைம்ஸ் சந்திர திசையில புதன் புத்தி வந்தாலும் வந்து நீங்க குழப்பமான மனநிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க முடிவு எடுக்கும்போது தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பரிகாரம்னு பார்த்தோம்னா இந்த சந்திர திசையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை பச்சரிசி சாதத்துல தயிர் சாதம், பச்சரிசியில தயிர் சாதம் பண்ணி அம்மன் கோயில்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து 8ஆம் இடத்துலையோ இல்லை 8ஆம் அதிபதி நீர் ராசியில் சந்திரனிலிருந்து அந்த நீர் ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட கண்டம் வரும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் சந்திரன் வந்து நல்ல நிலையில் இருக்கா, கெட்ட நிலையிலிருந்து திசை நடத்துதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து இதுக்கு பலன்கள் சொல்லணும். சந்திரனோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். நீங்கள் பிறக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திர திசை ஆரம்ப திசையாக இருக்குங்க. இது மாதிரி நல்ல கருத்துள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.